என்னை பற்றி என்ன தப்பில்லை ப்ரோ. அவங்க வந்து ஆதங்கத்தை வந்து அவங்க அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். டான்ஸ் ஆடி தப்பே கிடையாது. அவங்க நடனம் ஆடும் போது நீங்கள் அதை தான் பார்த்தீங்க. அவங்களோட மூஞ்சை வந்து நோட் பண்ணுங்க. இறுதி ஊர்வலத்தப்போ சுடுகாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அது வந்து தவறான தகவல். ஃபார்ம் ஆஃப் எமோஷன் அதை எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வந்திருக்காங்க அந்த எமோஷன். ஸோ அது அழுகிறதுக்கு பதிலாக அவங்க ஒரு மாதிரி டான்ஸ் ஆடி கூட எமோஷன். அந்த ஃபேமிலியில் வந்து இவர் தான் பெரிய ஒரு தூணாக இருந்தார். என்ன கேட்டால் அந்த தூணே இப்போ ஆடி போன மாதிரி ஆயிடுச்சாங்க. சில உண்மையாக சொல்லலாம் ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவர் சொல்லணும். ரூபசங்கர் அவர் திறமையால் மேலே வந்தார். ஏன்னா மற்றவங்க மாதிரி பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்தவர். உண்மையாக சொல்லணும்னா இந்த கெட்ட பழக்கத்தினால ட்ரிங்க் பண்ணுற பழக்கத்தினால அவர் இறந்தார். வந்து அவரை மாதிரி ஜென்ரேஷன்ஸ் நிறைய பேர் வளர்ந்துட்டு வராங்க. அவருக்கு இவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான். எனக்கு கீழே இருந்து மேலே வந்து அவங்க ஏன்னா அவங்க நிறைய பேட்டியிலே கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்து அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன அதாவது ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து மேலே வந்து ஒரு பெரிய பாப்புலர் ஆனது அவர் ஒரு கிரேட் நியூஸ் தான். ஆனால் அவர் இறந்தது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் தான் இருந்தார். அதை எப்படின்னா ட்ரிங்க் பண்ண விட்டுட்டு வெளியே வந்தோம் வாழ முடியலை. இதுக்கு என்ன ஒரு நல்ல மெசேஜ்னா பிஃபோர் படம் நம்ம தான் பார்த்துக்கணும். முடிஞ்சாலும் ட்ரிங்க் அவாய்ட் பண்ணலாம், அது நல்லது. என்னை பற்றி என்ன தப்பில்லை ப்ரோ. அவங்க வந்து ஆதங்கத்தை வந்து அவங்க அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். இது அவங்களோட பர்சனல் விஷயம் தான். இது தப்புன்னு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? ஒரு பொண்ணுன்றவங்க அப்படியே அழுதுட்டு கஷ்டப்பட்டு அப்படியே தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்கள ஆதங்கத்தை வெளியே காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஓப்பனாக சொல்லணும்னா அவங்க ஒரு மேலே ரொம்ப லவ் வச்சிருக்காங்க. அது யாரும் மறக்க முடியாத ஒன்று. எங்கே போனாலும் சரி அவங்க 2 பேருமே ஒன்றா தான் இருப்பாங்க. அவரை பற்றி அவங்க நினைக்காத நாளும் கிடையாது, அவங்கள பற்றி இவங்க நினைக்காத நாளும் கிடையாது. டான்ஸ் ஆடி தப்பே கிடையாது. அந்த ஃபேமிலியில் வந்து இவர் தான் பெரிய ஒரு தூணாக இருந்தார். என்ன கேட்டால் அந்த தூணே இப்போ ஆடி போன மாதிரி ஆயிடுச்சு. இது பெரிய இம்பாக்ட் தான் அந்த ஃபேமிலிக்கு. தன்னோட கணவர் வந்து இறந்துட்டாரு. அவங்கள வந்து சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த டான்ஸு மாஸ்டருங்களா அவங்களோட யாருன்னா அவங்களோட டான்ஸு மாஸ்டருங்க அவங்களோட ஃப்ரெண்டு சர்க்கிள் யாருன்னா இறந்துட்டாங்கன்னா அவங்களோட சோகத்தை வந்து இந்தமாரி டான்ஸு மூலியமாக வந்து வெளிப்படுத்துவாங்க. அவங்க நடனம் ஆடும் போது நீங்கள் அதை தான் பார்த்தீங்க. அவங்களோட மூஞ்சை வந்து நோட் பண்ணுங்க. அவங்க கண்ணை பாருங்க, கண் எவ்வளோ கலங்கி அவங்க வந்து ஒரு அது பேர் வந்து நீங்கள் வந்து நடனம்னு சொல்லாதீங்க. அது வந்து அவங்களோட சந்தோஷம், அதாவது தன்னோட கணவரை வந்து சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை பாருங்கள். வேனுக்குள்ளே உட்காந்து இருக்கும்போது அவங்க கேட்பாங்க டான்ஸ் யாருன்னா ஆடலாம். யாருமே ஆடலன்னோன்னா சரி நான் வந்து ஆடணும்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி வந்து ஆடுவாங்க. அது வந்து அவங்க வந்து தன்னோட கணவரை வந்து சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கணும்னு கூட இருக்கலாம்ல. நீங்கள் அதை ஏன் வந்து மைனஸாக பார்க்குறீங்க, ப்ளஸ்ஸாக பாருங்கள். சொல்கிறாங்களே இப்போ பெண்கள் வந்து அழுக தானே செய்வாங்க, டான்ஸ் ஆடி அனுப்புறதெல்லாம் புதுமையாக பார்க்குறோம். இப்போ எல்லாமே இப்போ ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணு மூஞ்சை வந்து தாலி கட்டும் போது தான் பார்ப்பாங்க. இப்போ 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 நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே பொண்ணு கூட்டுமே ஊரை சுற்றுறானுங்க. தாலி கட்டும் போது பொண்ணு 3 மாதம் முழுகாமல் இருக்குது. அது என்ன சொல்கிறீங்க? ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா பொண்ணு ஆடுறாங்க, பொண்ணு கூட பொண்ணோட அம்மாவும் சேர்ந்து ஆடுது, எல்லாருமே சேர்ந்து ஆடலாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? இப்போ ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் வச்சு 10 நாள் 12 நாளைக்கு முன்னாடியே ஊர் சொந்தக்காரங்கள் எதுவும் கூப்பிட்டு வச்சு எல்லார் வீட்டுக்கும் போய் பத்திரிக்கை வச்சு முறையாக கூப்பிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு பத்திரிக்கை வைக்கணுமா, வாட்ஸ்அப்பில் அனுப்பு, இதுவாக அனுப்பு. அதேமாரி அந்த காலத்தில் ஒரு கல்யாணத்துக்கு புடவை எடுக்கணுமா, ஒரு குடும்பமாக போய் எந்த கடையில் புடவை எடுக்கணும் அது வந்து ஒரு சாஸ்திரம் சமுதாயம் பார்த்துட்டுருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. எல்லாமே வீட்டில் உட்காந்தோமா ஆன்லைனில் பார்த்தோமா புடவை செலெக்ஷன் பண்ணோமா அந்தமாரி இருக்குது. ஓகே, இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு முறையாக அப்படி பார்க்குறீங்களா, இல்லை அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அவங்க பண்ணிக்கிறாங்க, அதை நம்ம தப்பாக பார்க்க? அவங்களோட விருப்பத்தில் வந்து நம்ம வந்து தலையிட முடியாது. அவங்க அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விஷயம். தன்னோட கணவரோட இறுதி ஊர்வலத்தில் நடனம் ஆடி அவங்க சந்தோஷமாக ஒரு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது அடுத்தவங்களோட விஷயத்தில் போய் நம்ம தலையிடக்கூடாது. அது வந்து அவங்க வந்து அதாவது முந்தானத்து ஒரு பேட்டி எஸ்பி சேகர் கொடுத்துருந்தாரு. உன் வீட்டு சாவிலியே உன் வீட்டு முன்னாடியே அவங்க வந்து டான்ஸ் ஆடலாம். அவரோட கணவரோட இறுதி ஊர்வலத்தில் அவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அதை வந்து 10 பேர் சரின்னு சொல்லுவாங்க, 10 பேர் தப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு டான்ஸு ஃபீல்டில் இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க, இது வந்து தப்பாக சரியானு அவங்க சொல்லுவாங்க. இல்லை அவர் வந்து கடைசி நாட்களில் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் என்னுடைய சோஷியல் ட்ரிங்கிங்னு ஆரம்பிச்சு தான் நான் இந்த மாதிரி இதுவாகிட்டேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் சொன்னார்.
ரைட்டு தான். சமுதாயம் ஆக்சுவலி எப்படி இருக்குது, சோஷியல் ட்ரிங்கிங் வந்து எப்படி வந்து ஊக்குவிக்கிறாங்க? என்னை பொறுத்த ட்ரிங்கே ஸ்டாப் பண்ணது நல்லது. இப்போலாம் ஒயின் ஷாப் 24 hours நடக்குது. அது ஏன் நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. முன்னாடி ஆட்சியை பொலிட்டிக்கலை பற்றி நான் தப்பாக சொல்லலை, அதை ஸ்டாப் பண்ணது பெட்டர். ஏன்னா 12 மணிக்கு இருக்க ஒயின் ஷாப்பு இப்போ பிளாக்ல வந்து ஓப்பனாக தெரிஞ்சே வந்து காலையிலேருந்து 24 hours நடந்துகிட்ருக்கு. எதுக்கு அதை நடத்தணும்? ஆல்மோஸ்ட் வருமானம் வருது தான். இப்போ அவர் இறந்தாரு, இந்த மாதிரி எவ்வளோ பேர் பின்னாடி லைஃப் போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் வந்தால் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் என் லைஃப்லேயே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேறு லெவலில் தான் இருக்குது. இருக்கா பார்த்தீங்களா, இவெல்லாம் வந்து வேறு லெவலில் தூக்கி விட்டுருக்கான். இவன் இன்னொரு தீனா இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், இவெல்லாம் பயங்கரமாக தூக்கி விட்டுருக்காங்க. யாரும் கீழே இழுத்து விட மாட்டாங்க. நம்ம பார்த்து போகிற வழி தான் இருக்குது எல்லாமே. அக்செப்ட் பண்ண முடியாத ஒன்று தான், எதிர்பார்க்க முடியாத ஒன்று. ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா ஹீஸ் அ குட் என்டர்டெய்னர். இறந்துட்டார், அது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயந்தான். பட்டு அவர் எதனால் இறந்தாருங்கிற ஒரு பாயிண்ட் வந்து எல்லாருமே பேசுகிறாங்க. ஆல்கஹாலிக்காக இருக்கிற ஒரு விஷயத்தினால இறந்துருக்காரு. ஸோ அது டிபெண்ட்ஸ் அப் அந்த இண்டிவிஜுவல் தான் ப்ரோ. சில பேர்த்துக்கு பழக்கம், சில பேர்த்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, சில பேர்த்துக்கு அது ஒரு ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ டிபெண்டிங் அப்பான் த ஃபேமிலி, நம்ம சுச்சுவேஷனை அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க கையில் தான் இருக்குது. ஒரு அவேர்னஸ் தான் ப்ரோ. லைக் நம்ம கொஞ்சம் நம்ம சைடில் கண்ட்ரோல் இருக்குது. எனக்கு பிடிக்கும். லைக் பார்த்து அந்த டிவி ஷோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா என்டர்டெய்னர், பார்க்குறதுக்கு நல்லா காமெடி பண்ணுவார். ஸோ நல்ல விஷயம் தான் அவர் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு. அவர் இறந்தது ஒரு வருத்தம் தான். ஸ்டில் வந்து இறுதி ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி வந்து டான்ஸ் ஆடி அந்த வந்து அனுப்பி வச்சாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது அவங்களோட பர்சனல் திங். ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்களோ அதை பண்ணியிருக்காங்க. ஸோ ஷி ஹேவ் ஆல் ரைட்ஸ் டு டூ இட். அவங்க இன்ட்ரெஸ்ட் தான் அது. நிறைய பேர் பேசுகிறாங்க லைக் என்னன்னா வந்து எப்படி டான்ஸ் ஆடுறது அவங்க மனசு வருது அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் வந்து கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணுறாங்க. தெரில ப்ரோ, அது என்னன்னு தெரில. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட விஷ் தான். ஸோ அவங்க ஹஸ்பண்டு, அவங்க ஒய்ஃபு, ஸோ அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட். அது சரின்னு நினைக்கிறீங்களா, எப்படி நினைக்கிறீங்க உங்களோட பார்வையில்? அதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் எமோஷன் தானே வரும். ஒரு ஃபார்ம் ஆஃப் எமோஷன். அதை எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வந்திருக்காங்க அந்த எமோஷன். ஸோ அது அழுகிறதுக்கு பதிலாக அவங்க ஒரு மாதிரி டான்ஸ் ஆடி கூட எமோஷன். அதில் நம்ம கருத்து ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ. நான் தான் அந்த மாதிரி தப்பாக நான் நினைக்கல. இப்போ ரோபோசங்கர் பார்த்தீங்கன்னா இந்த படங்களும் வந்து பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எதில் ரொம்ப அதிகமாக பிடிச்சிருந்தது? அவர் வந்து டிவியில் பார்க்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டாக ரொம்ப அதிகமாக பிடிச்சது மாறியில் டான்ஸ். அதில் நல்லா பண்ணியிருந்தார். சனிக்கிழமைன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அவரோட ரோல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஒரு மறந்து எந்திரிப்பார், அந்த ஒரு ரோல் நல்லா இருந்துச்சு, காமெடி ரோலில். ஸ்டில் ஏதாவது ஒரு விஷயம் அவருடைய டெத்தை பார்த்துட்டோ இல்லை அவரை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணுன்னா ஆண்டவன் கையில் ப்ரோ. டெத்தெல்லாம் நம்ம கையில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்ன ஒரே ஒரு விஷயம், நம்ம கண்ட்ரோலாக இருந்துக்கலாம், அவ்வளோதான். ஜென்ரல் பிக்சரை பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு தாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி போய் சேரும் அந்த விஷயம். நான் என்னவா நினைக்கிறேன்னா வந்து மேபி ரோபோசங்கர் சாரோடைய மேபி லாஸ்ட் இதுவாக இருக்கலாம். இல்லைனா வந்து அவரை வழி அனுப்புகிற விஷயத்தை வந்து நான் கண்ணீர் விட்டு இது பண்ண மாட்டேன், அவ்வளோ அவங்கள நல்லபடியாக அனுப்பிச்சி வைக்கணும், அது ஒரு மோட்டிவில் தான் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. அது பற்றி எனக்கு பெருசாக கிளாரிஃபிகேஷன் இல்லை ப்ரோ. என்னோட தாட்டு நல்லபடியாக அனுப்பிச்சி வைக்கணும், அந்தமாதிரி தாட்டெலாம் பண்ணியிருப்பாங்க. ஷோர் சார். ஆக்சுவலாக நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். நார்மலாக ஒரு நல்ல காமெடி மேன் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயம் பார்த்து நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அதையும் தாண்டி அவர் நிறைய ரீல்ஸ் போதான் இன்ஸ்டால் நிறைய நோட் பண்ணிக்கும் ப்ரோ. அவங்க ஃபேமிலி கூட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக, அவ்வளோ அந்த டாட்டர்ஸ் கூட அவ்வளோ லவ்லியாக பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கே ஒரு மாதிரி ஓகேடா, மேனாக இருந்துட்டா இந்த மாதிரி தான் வீட்டில் ஃபேமிலியாக அடாப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் ப்ரோ. அவர் இதுவானது எனக்கும் ரொம்பவே கஷ்டம் தான் ப்ரோ. இந்த ஆல்கஹால் என்பது சொல்லப்போனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ப்ரோ. ஆல்கஹால் எவ்வளோ பேர் எவ்வளோ ஃபேமிலி நடுத்தருக்கு போயிருக்குது, அழிஞ்சிருக்குது. இது ஒரு பயவாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து ஆல்கஹாலை வச்சு குடிச்சிட்டு வீட்டில் ப்ராப்ளம்லாம் நல்லா பார்த்துக்க மேன்ஸும் இருந்தாலும் அது ஃபைனல் ஸ்டேஜில் வந்து ரொம்ப நாள் வர முடியாமல் தடுத்துருது அந்த விஷயம். ஸோ அதனாலேயே வந்து நம்ம ஃபேமிலிக்காக ஆல்கஹால்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ப்ரோ. அவர் ஆக்டிங் நான் நல்லா நோட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. என்ன சொல்கிறது, என்ன நல்லா சிரிக்க வச்சுருவா ப்ரோ. சீரியஸாகவே ரொம்ப இது மைனூட்டாக நடிச்சிருப்பார் ப்ரோ. நான் நிறைய டைம் பிளாஸ்டாக சிரிச்சிருக்கேன் ப்ரோ. நல்லா எக்ஸ்பிரஸ் நல்லா பண்ணுவார் ப்ரோ, ஃபேஸில் நல்லாயிருக்கும் ப்ரோ. இது எப்படி இருக்கும்னா, அது வந்து இப்போ க்ளோஸ் ஆனவங்களுக்கு கூட இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுடைய சோகத்தை வெளிப்படுத்துற விதமாக தான் அதை பண்ணுவாங்க. அதை தான் பண்ணியிருக்காங்களே. அவங்க ஜாலியாக அனுப்பணுமோ, அந்த மூட நம்பிக்கைகளாக சொல்கிறாங்களே, அதெல்லாம் எல்லாமே போய் அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல், மைண்டுக்குள்ளே என்ன பண்ணணும்னு தெரியாமல் பண்ணுவாங்க. நான் கூட சில டைம்லாம் எனக்கு க்ளோஸ் ஆனவங்ககிட்ட அப்படி பண்ணும்போது
எனக்குமே ஒரு மாதிரி பண்ணணும்னு தோணும். அதை தான் சும்மா வெளிப்படுத்துனாங்க. அது மனுஷனோட இயல்பு தான். அதை பற்றி மூட நம்பிக்கைகளோ தவறான தகவலோ எதுவும் பரப்ப வேணாம். அது தப்பு தான். அதான் இது இந்த சமூகம் வந்து அது மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கு. அதை நம்ம உடைக்கணும். இப்போ பசங்க ஆடும்போது மட்டும் அதை பார்க்காத போது மனைவியோ இல்லை பெண்களோ ஆடும்போது அதை பண்ணக்கூடாது. இப்போ சிலர் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ அந்த இறுதி ஊர்வலத்தப்போ சுடுகாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அது வந்து தவறான தகவல். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். இந்த மூட நம்பிக்கைகளோ தவறான தகவலோ எங்கே வேணாலும் யார் வேணாலும் பண்ணலாம். பெண்களுக்கு பொதுவான இதுவை மட்டும் யாரும் எங்கேயும் பேசக்கூடாது. தவறான தகவல். ஸ்டில் வந்து அவங்க ஃபேமிலி தான் அவருக்கு எல்லாமே. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப வருஷமாவே ஃபேமிலி கூட தான் ஒரு நிறைய வீடியோஸ் போட்டு இருந்தாங்க. ஃபேமிலி வராமல் யார் வருவாங்க? ஃபேமிலி வராமல் வேற யாரும் சொந்த பந்தங்க தான் வருவாங்க. ஃபேமிலி வந்து தான் ஆகணும், அதை தான் வருவாங்க. ஆனால் ஸ்டில் ஃபேமிலி வரதை பற்றி ஒரு பெண், அவர் ஆக்சுவலாக ஒரு பொண்ணு தான் இருக்காங்க, ஒய்ஃப் வராங்க, இவங்களாம் எப்படி இதில் கலந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்குது. அது வந்து எல்லாரும் இந்த கிராமங்களில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, பொண்ணுங்கள்லாம் வரக்கூடாது, பொண்ணுங்கள்லாம் இப்படி தான், பொண்ணுங்க நீங்கள் வெளியே வரக்கூடாது, பொண்ணுங்க எத்தனை வயசுக்கு மேலே படக்கூடாது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி எதுவுமே கிடையாது. இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியே வரும்போது பெண்கள் எங்கே வேணாலும் வரலாம், எங்கே வேணாலும் போகலாம். அதை நம்ம நார்மலைஸாக பார்த்தா தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் பார்க்கணும். என் மனசு வரைக்கும், நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து நார்மல் தான். சில பேர் நான் இதை பார்த்துக்கும் போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கொஞ்சம் பொண்ணுங்களாம் பண்ணிடக்கூடாது, இவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறேன்.